ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் அஃபீஸில் வெளியே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, எலெக்ஷன் டேட். இந்த டேட் எப்போ வரும் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், தாவேகா தொண்டர்கள். அதாவது வழக்கமாக தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி டீசர் டேட் எப்போ, இந்த மாதிரி ட்ரெய்லர் டேட் எப்போ அப்படின்றக்காக நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட நம்மளை எலெக்ஷன் டேக்காகவும் வெயிட் பண்ண வச்சது யார் அப்படின்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் டே அப்படின்னாலே நம்ம வந்து எலெக்ஷன் வருது, சரி ஓகே, அந்த டைமில் நம்மளுக்கு யார் ஓகே ரகமாக படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட் போட்டு போவோம். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் வச்சுங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய டஃப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி எலெக்ஷன் டேட் எப்போ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்திய தேர்தல் ஆணையம். அதை பற்றி பார்த்துட்டு அப்படியே இப்போ இருக்கிற அரசியல் களம் என்ன மாதிரி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு எப்போ தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ அப்படின்னா, வர ஏப்ரல் 23, ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது அஃபீஷியலாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த மாதமே, அதாவது ஒரு 10 நாள் கேப்லேயே மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் கேப்பில் வாக்கு எண்ணிக்கையும் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஃபைனலி எலெக்ஷன் டேட் வந்துருச்சு, ஏப்ரல் 23. எல்லாரும் ரெடியாக இருங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. சரி ஓகே, இந்த எலெக்ஷன் டேட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 40 நாள் கேப்பில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்க போகுது, எந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து டிவிக்கே ஃபேஸ் பண்ண போகுது, மற்ற கட்சிகள் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றதா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இப்போது 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா திமுக, அதிமுக, அதுக்கப்புறமா அந்த நாம் தமிழர், பிஜேபி அப்படின்னு இவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு வியோகத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அந்த டைம் நம்ம வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற இடத்துல சட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு யார் அப்படின்னா, அது நம்ம தளபதி விஜய் அவர்கள். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி 2021 வரைக்கும் எடப்பாடியோட ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி எப்படா முடியும் அப்படின்றது தான் எல்லாருமே வெயிட் பண்ணோம். நான் ஒருவன் வெயிட் பண்ணேன், அதில் எந்த டவுட்டும் வேணாம். அந்த ஆட்சி எப்படா தூக்கி எறியப்படும் அப்படின்றவள தான் எல்லாருமே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ திமுக பார்த்தோன்னா 5 ஆண்டு காலமாக என்னெல்லாம் பண்ணி நாட்டை நாசம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா தினமும் பார்க்குறோம்ல, எதுலேயுமே பாதுகாப்பு கிடையாது, எதுலேயுமே உருப்படி கிடையாது, எல்லாத்துலேயுமே திமுக ஆட்சி ஒரு 0ல் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இதுக்கு நடுவில் அங்கங்கே சில திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்க, அதன் மூலமாக பயன்பெற்றவங்களும் இருக்காங்க. அதை வந்து நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோட்டை விட்டுருக்கு திமுக. அதனால் இந்த திமுக ஆட்சியும் எப்போ முடியும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக திமுக ஆட்சி மேலே இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துச்சு, அடுத்தது கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சி தக்க வைக்க போகுது, அடுத்தது அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க. ஆனால் வேறு யாராவது மற்ற கட்சி நபர்கள் மக்கள் இருந்திருப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா போன ஆட்சி சரியில்லைன்னா தான் திமுகவை கொண்டு வந்தோம், இப்போ திமுக அதை விட மோசமாக போயிட்டுருக்கு, மறுபடியும் அதிமுகவுக்கேவா அப்படின்னு யோசிக்கிற சுச்சுவேஷனில் இடையில வந்து நின்று தான் நம்ம டிவிக்கே அப்படிங்கிற தளபதியோட கட்சி. சரி ஓகே, இப்போ இந்த 2 கட்சிகளும் திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக அப்படின்னு தான் போயிட்டுருக்கும். இத்தனை வருஷமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 50 வருடத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய எலெக்ஷன் இது, இதை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு சொல்லியிருப்பார்ல, அது ரியாலிட்டி இதுதான். இப்போ எல்லா கட்சிகளுக்குமே டஃப் கொடுக்குற வகையில் தான் தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி இந்த தேர்தலை சந்திக்க போகுது. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நம்மளோட பயணம் அப்படின்னு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அப்போவே வெளியிட்டார், அதிலே சொல்லிட்டார். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணது எப்போ அந்த சட்டமன்ற எலெக்ஷன் வரும் அப்படின்னு தான் இன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு பயங்கரமான ஜேர்னி மாதிரி இருக்குல்ல. இந்த 2 வருஷத்தை நம்ம கடந்து வந்ததே பயங்கரமான ஒரு ஜேர்னி. அதுக்கு நடுவில் தளபதி விஜய்க்கு எந்த மாதிரி அவதூறுகள், ஆபாசங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த லெவலில் அவர் சினிமாவில் இருந்திருந்தால் கூட ராஜா மாதிரி இருந்திருப்பார். இங்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கேவலப்பட்டிருக்காரு அப்படின்னு மாதிரி நம்மளே நினச்சோம். அந்த லெவலில் பார்த்தோன்னா அவதூறுகளை அள்ளி தெளித்தாங்க. ஆனாலும் அந்த கட்சியை நான் கழிக்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் சிபிஐயில் உட்காந்துட்டுருக்காரு. சிபிஐயில் விசாரணை நடந்துட்டுருக்கு, அங்கே உட்காந்துட்ருக்காரு. எந்த ஒரு சமரசமும் கிடையாது அப்படின்னு. இது வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி பண்ணிச்சிருப்பாங்க. இந்நேரம் கூட்டணிக்கு போயிருப்பாங்க, ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கியிருப்பாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நான் சோலோவாக தான் நிற்பேன், நீ என்ன வேணால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சோலோவாக தான் இறங்கியிருக்காரு, சோலோவாக தான் போவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் கிடையாது. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதும் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோன்றதையும் தாண்டி நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும் அப்படின்றத எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு காரணம் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி. திமுக ஜெயிக்க போதா தோக்க போதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அவங்க இருக்காங்க. ஏன்னா ஸ்டேஜில் பேசிக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்,
ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு மாதிரியான கட் அவுட்டு வாசகமெல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். ஆனால் ஓட்டு போட போகிறது யார்? மக்கள் தானே. அது அவங்க தானே டிசைட் பண்ணணும். அவங்களுக்கும் பல பிரச்சனை பல போயிட்டுருக்கு. யார் அதுக்கு காரணம்? தாவேக அப்படின்ற ஒரு கட்சி. அவங்களுக்கும் ஜெயிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க. சரி நம்ம எப்படியா திமுகவை தோக்கடிச்சிடலாம், ஏன்னா திமுக ஆட்சின்றது கேவலமாக போயிட்டுருக்கு, நம்ம கூட்டணி வச்சாதுக்கு பார்த்தோன்னா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தோக்கடிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் விஜயல் அப்படின்ற ஒரு நபர் வரும்போது அவரோட வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியும் அங்கே போனால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த வாக்கு வங்கி அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவங்களும் ஒரு கேள்விக்குறியாக தான் நின்றுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி, அது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னே தேர்தல் நேரத்தில் அப்பப்போ வெளியே வந்து டெபாசிட் தொகையை அங்கங்கே கோட்டை விட்டுட்டு போவாங்க. அதுக்கு ஒரு தேர்தலில் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் அவங்க இந்த டைம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறி இருந்தாங்களா, அதிலிருந்து கீழே சரியாக போகிறாங்க. அதுக்குண்டான வேலைகள் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் பண்ணவே தேவையில்லை, அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இறங்கிடும். இது ஒரு சைடு போயிட்டு போச்சு. அது இந்த சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரியான எல்லா கட்சிகளுமே விஜயல் வந்ததுனால ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஆக போகுது, இந்த ஆள் வேறு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அடித்து துரத்திடலாம், எப்படியாவது ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோமே, வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்படின்னு லெவலில் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருக்குமே மைண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டிவிக்கு அப்படிங்கிற கட்சி மேலே தான் வரும். அதனால் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இருந்ததையும் தாண்டி 100 மடங்கு அவதூறு ஆபாசம் பல விஷயங்களை கட்டமைக்கிறது, தாவேகா கட்சிக்கு பார்த்தோன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறது, இதில் முழு நோக்கமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை எல்லாரும் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பொறுப்புனே சொல்லலாம். அந்த லெவலில் வாரி வீசுவாங்க இனிமேல் தான். இது வரைக்கும் என்ன இனிமேல் வரும் பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இந்த இதில் எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவிக்கு என்ற கட்சி அடிக்கிறதுக்கு எல்லா கட்சியுமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இது வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி தேர்தல் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, இனிமேல் கொஞ்சம் வீரியமாக அதிகமாக இருக்கும். எல்லோரும் ஒரு 10 ஃபேக் ஐடி வச்சுருக்கிறனால இனிமேல் 20 ஃபேக் ஐடி 25 ஃபேக் ஐடி வச்சுட்டு பார்த்தோன்னா வேலை செய்வாங்க. இது எல்லாமே நடக்கும். இதுக்கு நடுவில் எவ்வளோ ஆபாசத்தை வந்து விஜய் தாங்கிட்டு இருக்காரு, அவதூறுகளை தாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 40 நாள். இந்த 40 நாளில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த கட்சி அப்படியே முடக்க முடியுமோ அதுக்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்படுறதுக்கு தயாராகிக்கணும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எலெக்ஷன் அந்த தேர்தலில் நின்று விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கருத்து கணிப்பு லயோலா காலேஜ் அவங்க எடுத்திருந்தாங்களே, அதில் ஒரு கருத்து கணிப்பு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற லிஸ்ட்டில் தாவேகா விஜய் அவர் தான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. மக்கள் விரும்பக்கூடிய முதல்வராக விஜய் தான் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது அஃபீஷியலாக பார்த்தோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக எந்தெந்த கேட்டகிரி, அதாவது ஏஜ் கேட்டகிரி வரையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஏஜ் 18 to 19 ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதில் 39% வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கீழே டிஎம்கே 20, அதுக்கப்புறமா ஏடிஎம்கேக்கு 15 பேர், அதர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 19 வருது. அதுக்கப்புறமா நோட்டா வெறும் 6% வருது. சரி ஓகே. அடுத்ததாக ஏஜ் 20 to 40 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க நபர்கள் வந்து டிவிக்கே தான் வந்து வாக்கு செலுத்துறோன்னு சொல்லியிருக்காங்களாமா. 33%. அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் 39, இதில் 20 to 40 வயசு உள்ளவங்க 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே டிஎம்கே 26, ஏடிஎம்கே 25 அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா ஏஜ் 45 to 65 இந்த தான். இது வந்து முக்கியமான ஒரு ஓட்டர்ஸ் தான். அதிலும் டிஎம்கேக்கு 31% இருக்குது, டிவிகேக்கு 27% இருக்குது. ஒரு 5% பார்த்தோன்னா இதில் வந்து டிவிகேக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கு கீழே ஏடிஎம்கேக்கு 30% இருக்குது. டிவிகே வந்து 3வது இடத்துல பிடிச்சிருக்கு. அதுவும் 27% வரைக்கும் வந்திருக்கு. மற்றது எல்லாமே கொஞ்சம் ஏடிஎம்கே 30, டிஎம்கே 31 இருக்குது. இவங்க யார் அப்படின்னா பரம்பரையான டிஎம்கே தான், பரம்பரையான ஏடிஎம்கே தான் ஓட்டு செலுத்துவாங்களே. எங்கே நேராக வாக்குச்சாவடிக்கு போவாங்க, டேரெக்டாக எதையுமே பார்க்க மாட்டாங்க, ரெட்டலையை தேடுவாங்க ஒரு அமுக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா உதயசூரியன் தேடுவாங்க ஒரு அமுக்கு. அந்த கேட்டகிரி தான் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் கூட 27% வந்து டிவிகேக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பரம்பரையாக நான் இவங்களுக்கு தான் ஓட்டு செலுத்தும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு மாற்றம் தேவை, அடுத்த தலைமுறைக்கு ஒரு புது தலைவர் தேவை அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சில பேர் மாறி வந்திருக்காங்க. அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதில் மிக முக்கியமாக வெற்றியை தீர்மானிக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா அந்த நடுநிலையான மக்கள் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்களோட இதுதான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரில் தளபதி விஜய் அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். பெரிய அளவு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. 1%, 2% தான் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த லிஸ்ட்டில் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார், அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று இதுதான் பயங்கரமான வைரல்.
இன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று வரை இப்படி ஒரு ரிசல்ட் இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற கருத்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஓரளவுக்கு உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் அரசியல் கட்சிகளாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் ஜெயிச்சவங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த பக்கம் விஜய்க்கு ஆதரவாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். தேர்தல் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் வேறு இந்த நேரத்தில் வந்திருக்கு. இன்னி 40 நாளுக்கு பார்த்தோன்னா எப்படியாவது இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராமல் டிவிக்கு அப்படின்ற ஒரு கட்சியை பார்த்தோன்னா நம்ம அடின்னு அடிக்கணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி மொத்தமாக கிளம்பி வருவாங்க. எல்லோரும் பார்த்தோன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த எலெக்ஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்பட்டு நம்ம நினச்சதை நடக்கணும். அது நம்மளோட ஒரு கடமைன்னே சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர ஏப்ரல் 23 மே 4 வாக்கு எண்ணிக்கை. அந்த ஒரு ரிசல்ட் டேக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் டேயில் அது எல்லாருக்குமே கொஞ்சம் பக்குன்னு தான் அடிக்கும். அது நம்மளுக்கும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது பார்ப்போம் அந்த நாள் எப்படி அப்படின்றத. வர சட்டமன்ற தேர்தலில் மக்களை வாக்கு செலுத்த வைக்கிறதுக்குண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? இப்போது விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்பு, இனிமேல் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் எந்த மாதிரி இருக்க போகுது, அவதூறுகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னவெல்லாம் பண்ண காத்திருப்பாங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியனாக என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.